திலீப ராஜா வந்து அண்ணனோட வாய்ஸில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. நங்கூரமா இறங்குற இழுவு வலைய இழுக்கிற அம்மாடி அம்மாடி உன்னால நான் துடிக்கிறேன். Let's Go Holidays and MCR Pure Cotton Club presents Behind Us Gold Hall of Famers. Supported by VVD, Dr. Shivarma Ayil Tharum Ayurveda, பாரம்பரியமான KTV True Value Groundnut Oil, Howda Pay and Design Partner Anuj Styles. Powered by Shri Murugan Travel Agency, Jai Chandran, Manju Group and Healthcare Partner SRM Global Hospitals, Katangulathur. மௌனம் பேசும் மொழி கூட அழகடி ஆயுள் நீல அது போதும் வருடி உந்தன் உதடின் ஓரங்கள் மறைக்கும் புதுமொழி அதை உடை தெரி. சூப்பர் சிங்கராவும் மாதிரி பண்ணியிருக்காங்க. சிங்கர்லாம் சொல்லாதீங்க, அப்புறம் என்னையே என்னால் பிடிக்க முடியாது. கண்ணை பார்த்தாலே போதும் எண்ணுள்ளம் தடுமாறி போகும், மின்னல்கள் திசை மாறி போகும். இந்த அடகு கடையில் ஜெராக்ஸ் மிஷின் வைக்கிற மாதிரி உங்கள்கிட்ட ஆக்டிங் சேனல் எல்லாம் இருக்கு, பாட்டு பாடுறீங்க, கம்போஸ் பண்ணுறீங்க, எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. ஃபோனில் பேசினார், அப்புறம் நேரில் கூப்பிட்டு எங்களை எல்லாரையும் விஷ் பண்ணார். ஒரு ஆக்டராக ஒரு பிரதராக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஒரு ஆக்டிங் பற்றி ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, பார்க்கிங் டைரக்டர் ராம் அவர் வந்து சிம்பு அண்ணா கூட படம் பண்ணுறாரு. அடுத்தது தமிழும் வந்து ஒரு பெரிய ஹீரோ கூட சைன் பண்ணிட்டாரு. அது அபிஷியலாக அவர் அனௌன்ஸ் பண்ணுவார். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். லெட்ஸ் வெல்கம் அவர் சார்மிங் ஹீரோ ஹரிஷ் கல்யாண் அவர்கள். ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? வெல்கம். சூப்பர். ஓகே, அண்ட் அடுத்த விருது என்ன அப்படிங்கறத பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி அந்த விருதை வழங்குவதற்காக TJ ஞானவேல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் வெல்கம் சார். அடுத்த விருது யாருக்கு போகுது அப்படிங்கறத ஏவில பாத்திரலாம். The Behind Woods Gold Hall of Fame actor in a lead role for Labbar Pande, Harish Kalyan. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் ஃபார் நம்மளுடைய சார்மிங் ஹீரோ ஹரிஷ் கல்யாண் அவர்களுக்கு. சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற அரக்கியே, சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளற இருக்கியே, சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற அரக்கியே, சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளற இருக்கியே. ஞானவேல் சார், தேங்க்யூ ஸோ மச் அவார்ட் ப்ரெசென்ட் பண்ணதுக்கு. ஹாய் ப்ரோ. ஹாய் பாலா, எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய். சப்போஸ் நங்கூரமாக இணைக்கிற அந்த சாங் ஆக்சுவலி பெரிய மைல் ஸ்டோன் ரீச் பண்ணிருக்கு. அண்ட் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த சாங்கை வந்து நீங்கள் ஒரு 2 லைன் பாடணும் அப்படின்னு வந்து பயங்கரமாக அவங்க கேட்கறதுனால. ஆக்சுவலி இது ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். அதான் சரி, நம்ம படம் நம்ம பாட்டு எல்லாரும் ஹிட் ஆகணும் தான் நம்ம நினைப்போம். பட் இது வந்து ஒரு மாதிரி வைரலாக ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு சாங் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ ரீசெண்டாக யாரோ ஜப்பானில் கூட ரீல் பண்ணி போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நங்கூரமா இறங்குற இழுவு வலைய இழுக்கிற அம்மாடி அம்மாடி உன்னால நான் துடிக்கிறேன். ஆ ஆ ஆ ஆ ஆ அமேசிங் சார். எல்லாருமே அந்த வைப்புக்குள்ளே போய் ஒரு சூப்பர் சிங்கராகவும் மாதிரி பண்ணியிருக்காங்க. சிங்கர்லாம் சொல்லாதீங்க, அப்புறம் என்னையே என்னால் பிடிக்க முடியாது. சார் டெஃபினெட்லி இப்போ நீங்கள் அந்த நங்கூரம் நினைக்கிற சாங் ஃபுல்லாக ரீல்ஸாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, அதை பீட் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் பாடின இந்த கிளிப்பிங் ட்ரெண்ட் ஆக போகுது. அதையும் பார்த்துடலாம். எல்இடி ப்ளீஸ்.
எஸ், ஸோ பயங்கரமாக மியூசிக்லாம் கம்போஸ் பண்ணி நீங்களே லிரிக்ஸ் எழுதி நிறையா சாங்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. பாலாக்கு யார் சொன்னது? இல்லை எவ்வளோ விஷயம் ப்ரோ, என்ன ப்ரோ பயங்கரமாக இந்த அடகு கடையில் ஜெராக்ஸ் மிஷின் வைக்கிற மாதிரி உங்கள்கிட்ட ஆக்டிங் சேனல் விளையாண்டுருக்கு, பாட்டு பாடுறீங்க, கம்போஸ் பண்ணுறீங்க, எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. மியூசிக் வந்து நான் 7th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது கீபோர்ட் கற்றுக்க ஆரம்பிச்சது. ராஜா சாரோடைய கிட்டாரிஸ்ட் சதா மாஸ்டர் தான் என்னுடைய குரு, மியூசிக் குரு. ஸோ அது அப்படியே அது ஒரு மாதிரி சைடில் போயிட்டுருக்கு அதான். பட் இது ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் கரெக்டாக அதை எடுத்து போட்டிருக்கிறது. அது வந்து லைக் ஓன் காம்போசிஷன், சும்மா ரஃபாக ஒரு லைன் எழுதினேன், திடீர்னு அது ஒரு டியூனாக அமைஞ்சுது. ஸோ அது உன் கண்ணை பார்த்தாலே போதும், என் உள்ளம் தடுமாறி போகும், மின்னல்கள் திசை மாறி போகும், போகும் போகும் முன்னேறும் அப்படின்ற மாதிரி எதுவும் ஒன்று எழுதினேன் ரஃபா. ஸோ அது யூஸ்வலாக அந்த டியூன் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒன்று கிறுக்குவோம்ல, எழுதுவோம்ல. ஸோ அப்படி பண்ணது அது. இல்லை கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியுது, 7 நாள் முடி கீபோர்டு கற்றுக்கிட்டவங்களே வந்து சூப்பராக வாசிக்கிறாங்க. நீங்கள் 7ஆவதுலேருந்து கற்றுட்டு இருக்கீங்க, பயங்கரமாக வாசிப்பீங்க. இப்படி சொன்னதுக்கப்புறம் நாங்கள் விட மாட்டோம், உங்களுக்காகவே வந்து ஒரு அற்புதமான விஷயம் வருது, அந்த விஷயத்தை கூட்டு வாங்கப்பா. ஐயா என்னய்யா பெரிய ஐட்டமாக இருந்துச்சு. இல்லை உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பொருள் தான் அது. சூப்பர் அண்ணா, உங்கள் பாட்டு எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த கண்ணம்மா ஒன்று வாசிக்கிறேன் லைட்டாக சாம்சி சார் கூட வந்தாங்க. சுத்தமாக தெரியாது எனக்கு. அப்படியா? ஆமாம், அது பார்த்து தான் வாசிக்கணும். அதுக்குள்ளே ப்ரோக்ராம் முடிஞ்சு அப்படியே பாடுறீங்களா லைட்டாக அந்த பாட்டு? பாட்டா பாடினா கூட ஓகே. ஓகே, சூப்பர் சூப்பர் பாடிங்க. மௌனம் பேசும் மொழி கூட அழகடி, ஆயுள் நீல அது போதும் வருடி, உந்தன் உதடின் ஓரங்கள் மறைக்கும் புதுமொழி, அதை உடைத்தெறி வெள்ளை பூவே நீ எந்த நிலவடி, எந்தன் வானை மறைக்கின்ற அழகி, நானா 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 கண்ணம்மா உன்னை மனசில் நினைக்கிறேன், பார்வை பாரடி பெண்ணே, என்னென்னமோ சொல்லி பேச துடிக்கிற நீயும் பேசுனா கண்ணே. சூப்பர்ண்ணே. ஒரு எல்இடியில் ஒரு விஷயம் இருக்குது, பார்த்துடலாமா? ஓகே, ஓட்டு எல்இடி. எஸ், எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எவ்வளோ பெரிய எஸ்டிஆர் சாரோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு, வார்த்தைக்கு வார்த்தை அண்ணா அண்ணா நிறைய இதில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ஃபோட்டோ மொமெண்ட் பற்றி, அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். லப்பர் பந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான், டைரக்டர், ஹீரோயின் சஞ்சனா எல்லாருமே போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஃபோனில் பேசினார், அதுக்கப்புறம் நேரில் கூப்பிட்டு எங்களை எல்லோரையும் விஷ் பண்ணார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் எப்போவுமே எனக்கு நிறைய விஷயங்கள், ஒரு ஆக்டராக, ஒரு பிரதராக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. பட் இந்த படம் பார்த்துட்டு ஒரு ஆக்டிங் பற்றி ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி இன்புட்ஸ்லாம் ஒரு பெரிய ஸ்டார்கிட்டேருந்து, அவரை மாதிரி ஒரு எவ்வளோ வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்கிட்டேருந்து வரும்போது ரொம்ப சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டீசல் படத்துக்கும் அவர் இந்த பாட்டு பாடுவார்னு இந்த ஷூட் பண்ணும்போதெல்லாம் இல்லை, வேறு வாய்ஸில் இருந்தது, வேறு ஒரு ட்ராக் சிங்கரோட வாய்ஸில் இருந்தது. இந்த திலீப ராஜா வந்து அண்ணனோட வாய்ஸில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு ஒரு டிஸ்கஷன் போது திபு மியூசிக் டைரக்டரோட பேசிகிட்டு இருக்கும்போது, இது சிம்பு சார் பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு சும்மா அப்படியே பேச ஆரம்பித்தோம். நல்லாயிருக்கும், பட் ஆனால் அது ரொம்ப ஹை பிச்சு, ஆனால் அவர் ஆல்ரெடி போட்டு தாக்கலாம் பாடிட்டாரே,
போட்டு தாக்க அது கொஞ்சம் ஹை பிச்சில் இருக்கும், அதெல்லாம் பாடியிருக்காரு, அது பாடிடுவார் அப்படின்ற மாதிரி. இல்லை பாடிடுவார், பட் நம்ம எப்படி போய் கேட்கலாமா, அவர் ஓகேயா பாடுவாரா, கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா. பட் கேட்ட உடனே அவர் ஊரில் இருந்தார், வந்த உடனே அவர் பாடி கொடுத்துட்டாரு. அண்ட் உண்மையாகவே நான் அந்த சாங் ரெக்கார்டிங் போது அங்கே தான் இருந்தேன். ரொம்ப ஹை பிச் அந்த பாட்டு, கொஞ்சம் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ரொம்ப ஒரு கத்துற மாதிரியான ஒரு பாட்டு வேறு அது. ஸோ அந்த மாதிரி நோட்ஸ்லாம் போகும்போது அது இட்ஸ் நாட் ஈஸி டு டெலிவர் தட். பட் ஆனால் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் பாடி கொடுத்துட்டாரு. சூப்பர்ண்ணே. ஆக்சுவலாக எஸ்டிஆர் சார் வந்து உங்களுக்காக பாடியிருக்காங்க. நீங்கள் எஸ்டிஆர் சாருடைய பாடல் நிறைய பாடல் கேட்டிருப்பீங்க. அஸ் அ ஃபேன் பையா உங்களுக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு பாட்டு? பெண்ணே, காதல் வளர்த்தேன், இது 2 தான் டக்குன்னு வருது. சூப்பர். என்ன பாடிட்டாங்க. அடுத்து எஸ்டிஆர் சார் குரலில் டான்ஸும் ஆடிட்டீங்க. திலீப் ராஜா வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. அந்த பாட்டை போட்டிங்கன்னா லைட்டாக ஒரு 2 ஸ்டெப்பு. என்னப்பா சார் ஆட சொல்லாமா? லப்பர் பந்து அதுக்காக ஒரு அற்புதமான விருது வாங்கியிருக்கீங்க. ஆக்சுவலி நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10+ இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து ட்ராப் அவுட் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்டார்டிங்கில் இன்னும் அந்த ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அதில் ஒரு 2-3 படங்கள்லாம் அதுக்குள்ளே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பிக் பாஸ்க்குள்ளே போய் அதுக்கப்புறம் ஒரு 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 கரெக்டான ஒரு பாத் செட் ஆகி அதுக்கப்புறம் படங்கள் பண்ணி இன்றைக்கி லப்பர் பந்து படத்துக்காக இங்கே நிற்கிறது வந்து நான் ஆக்சுவலாக இந்த ஜேர்னிக்கான ஒரு ரெக்கக்னிஷனாக தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக அதில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், முக்கியமாக இப்போ லப்பர் பந்து பற்றி சொல்லணும் அப்படின்னா தமிழ், இவங்க கூடலாம் நான் ஒர்க் பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். போன வருஷம் பார்க்கிங்க்கு பிஹைண்ட் வுட்ஸ் கிட்டேருந்து பெரிய ரெக்கக்னிஷன் கிடச்சிது பார்க்கிங் படத்துக்கு. இந்த வருஷம் லப்பர் பந்து படத்துக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்காக பிஹைண்ட் வுட்ஸ்க்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். ஐ திங்க் நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன்னு நினைக்கிறேன் இந்த ஹால் ஆஃப் ஃபேமஸ் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, பார்க்கிங் டைரக்டர் ராம் அவர் வந்து சிம்பு அண்ணா கூட படம் பண்ணுறாரு. அப்புறம் அடுத்தது தமிழும் வந்து நம்ம ஒரு பெரிய ஹீரோ கூட சைன் பண்ணிட்டாரு. அது அஃபிஷியலாக அவர் அனௌன்ஸ் பண்ணுவார், நான் சொல்லக்கூடாது. பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் அடுத்தடுத்து அவங்க வேறு கட்டத்துக்கு போகிறாங்க அப்படின்னும் போது அதுவும் எனக்கு என்னுடைய வெற்றி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களும் மென்ஷன் பண்ணீங்க ஸ்கிரிப்ட் செலெக்ஷனில் நல்லா ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு அதை காம்ப்ளிமெண்ட்டாக சொல்லும் போது அதுவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி அங்கீகாரம் வந்து இந்த இவ்வளோ என்ன சொல்கிறது ஒரு 10+ இயர்ஸில் எனக்கு இப்போது அது கிடைக்குதுன்னும் போது நான் இவ்வளோ நாள் அதுக்காக வெயிட் பண்ணி பொறுமையாக நான் எந்த இடத்துலையும் வந்து நம்பிக்கையை விடாமல் லைக் என்னையே நான் வந்து கேரி பண்ணிட்டு போயிருக்கிறேன் அப்படின்றதுக்கு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நிறைவாக இருக்குது இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கும் போது. டீசல் எந்த மாதிரி படமாக இருக்கும்? பார்க்கிங்கா, லப்பர் பந்தா, இல்லை ஓமனா பெண்ணேவா, எந்த ஸ்டைலில் இருக்கும்? இல்லை, இது வரைக்கும் நான் பண்ணாத அந்த ஒரு ஆக்ஷன் பேஸ்ட் ஃபிலிம் தான். ஸோ இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஹரிஷ் கல்யாணம், இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு விஷயத்தையும் எனக்கு ஸ்க்ரீனில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது டீசலில். அது இல்லாமல் பட்ஜெட்டாகவும் ஸ்கேலாகவும் எனக்கு இது வரைக்கும் நான் நடித்த படங்களில் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம். ஜஸ்ட்டு ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் அதில் உள்ள ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டும் இருக்கும். எப்படி பார்க்கிங்லேயும் லப்பர் பந்துலேயும், லப்பர் பந்து நீங்கள் வெறுமனே ஒரு ஸ்போர்ட்ஸ் படம்னு சொல்ல முடியாது, அதில் ஒரு எமோஷன் இருக்கும், ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு காமிக்காத ஒரு கண்டென்ட், இது வரைக்கும் காமிக்காத ஒரு கண்டென்ட் படத்தில் இருக்குது. ஸோ நானே ஈகராக வெயிட் பண்ணிருக்கேன். ஏன்னா அது இப்போ ஒரு இந்த டிரான்சிஷன் சொல்லுவாங்கள்ல, லவ் படங்கள் பண்ணோம், அதுக்கப்புறம் வேறு மாதிரி கதைகள் சூஸ் பண்ண ஆரம்பித்தோம், இப்போ ஆக்ஷனுக்குள்ளே போகிறோம் அப்படின்ற அந்த டிரான்சிஷனுக்கு நானே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் அவங்க கையில் தான் இருக்குது, அவங்க பார்த்து சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்களுடைய எல்லா முயற்சியும் எல்லாமே பிளாக் பஸ்டராக அமையும், அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது ப்ரோ. ஆக்சுவலாக நீங்கள் சில கதைகள்லாம் வந்து சூஸ் பண்ணுறீங்க, அது ரிலேட் ஆகிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் சூஸ் பண்ணுறது எல்லாரும் ரிலேட் ஆகுதா? இல்லை, இப்போ நம்ம ஒரு கதை கேட்கும்போது நம்ம அதை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதில் என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நான் எப்போவுமே யோசிப்பேன். ஸோ அது லவ்வாக இருக்கட்டும், இல்லை பார்க்கிங் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையாக இருக்கட்டும், இல்லை லப்பர் பந்து மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் படமாக கூட இருக்கட்டுமே, அதில் நம்ம சொல்கிற விஷயம் என்ன, நம்ம அந்த ஹீரோட ஐடியாலஜி என்ன, அது மூலமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னு ஒன்று யோசிப்பேன். ஸோ
அது எனக்கு அவங்க அந்த மாதிரி நல்ல கதைகள் என்கிட்ட வந்து நரேட் பண்ணதுக்கு ஆக்சுவலி நான் தான் அவங்கள தேங்க் பண்ணணும். ஸோ நம்ம ரொம்ப ப்ரில்லியண்ட்டு அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள், கனெக்டாக இருக்கிற விஷயங்கள் வந்து நம்ம அந்த கதையில் இருக்குன்னும் போது அதை நம்ம இமீடியட்டாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதான் ஒரு மிகப்பெரிய கைத்தல கொடுத்துடலாம் ஃபார் அவர் சார்மிங் ஸ்டார் ஹரிஷ் கல்யாண் அவர்களுக்கு. பல்லாவரம் பொண்ணு தானே. பல்லாவரம்னா சும்மாண்ணா? பல்லாவரம் நம்ம மேடம், பல்லாவரம்னாலே பாட்டு டான்ஸ் நல்லா வரும் மேடம். என் பேர் தான். பாத்தீங்களா மேடம் பசங்க எவ்வளோ உங்களை லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு படம் ஹிட் கொடுத்தாதான் இன்னும் சப்போர்ட் இருக்கும். ஆனால் ஹிட் இல்லாமல் படம் இல்லாமல் ஐ டோன்ட் நோ வாட் ஐ டிட். நான் என்ன பண்ணேன் எனக்கு தெரியல. இப்போலாம் ஆக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கேன், டான்ஸ்லாம் பண்ணேன். ஆக்சுவலாக இன்னைக்கு ஈவெண்ட்டுக்கு நான் சம்பளம் தான் கேட்கவே இல்லை, சம்மந்தான்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னு நான் வந்துட்டேன் மேடம் கிளம்பி இன்னைக்கு. சீரியஸா மேடம்? என்ன என்ன கத்தீஜா Behind Woods Gold Hall of Famous title sponsor Let's Go Holidays, Travel Beyond Boundaries மற்றும் MCR Pure Cotton Club formals and casual shirts. Supported by VVD 80 years of legacy, Dr. Srivarma ஆயில் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம், பாரம்பரியமான KTV True Value Groundnut Oil, Howda Pay your trusted payout partner மற்றும் டிசைன் பார்ட்னர் அனுஜ் ஸ்டைல்ஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம், தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. சுற்றுலாவா யோசிக்க வேண்டாம், ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. ஜெயச்சந்திரன் இங்கே எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை மற்றும் டி நகர். மஞ்சு குரூப் ப்ராப்பர்ட்டினா மஞ்சு குரூப், ஈஸியாகவும் வாங்கலாம், ராசியாகவும் இருக்கும். ஹெல்த் கேர் பார்ட்னர் SRM Global Hospitals, காட்டாங்குளத்தூர், கேட்வே ஆஃப் India's healthcare capital. Co-presented by training partner Cars Only, South India's leading automobile training institute in Chennai, Medavakkam. Education partner SA College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி SA College of Arts and Science. Natural wellness partner Gulas Jaggery powder, அசலானது ஸ்பெஷலானது. Well-being partner Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. ரெஸ்டாரண்ட் பார்ட்னர் அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட், உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ட்ரெடிஷனல் ஃபுட் பார்ட்னர் அமுது கருப்பட்டி காபி, பாரம்பரிய சுவையும் மனமும் கொண்ட இனிப்பு மற்றும் கார வகைகளின் பிறப்பிடம். பிரியாணி பார்ட்னர் தொப்பிவாப்பா பிரியாணி, ஃபீல் த ரிச் டேஸ்ட் ஆஃப் பிரியாணி. உமன்ஸ் வேர் பார்ட்னர் பிரிஸ்டா உமன்ஸ் வேர், அனைத்திலும் பெஸ்டா பிரிஸ்டா இன்னர் வியர்ஸ், லெகின்ஸ் அண்ட் நைட்டிஸ். Let's Go Holidays and MCR Pure Cotton Club presents Behind Woods Gold Hall of Famous. Supported by VVD, Dr. Srivarma ஆயில் தரும் ஆயுர்வேதா, பாரம்பரியமான KTV True Value Groundnut Oil, Howda Pay and design partner Anuj Styles. Powered by Sri Murugan Travel Agency, Jay Chandran, Manju Group and healthcare partner SRM Global Hospitals, Kattangulathur.